வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது யாக்ஷினி அப்படின்ற தமிழ் டப்டு வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 30 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஸ்மால் சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸில் வேதிகா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் ஒரு ஃபேண்டசி ட்ராமா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதாவது யாக்ஷினின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை தேவதையை மையமாக வச்சு இந்த கதையை நகர்த்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த தேவதைகள் பார்வதியோட வேர்வையிலேருந்து உருவானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பழைய கதையை சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு தேவதை தான் நம்ம வேதிகா. இவங்க மனுஷனோட காதல் வயப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க. இவங்க 100 ஆண்களை மயக்கி அவங்கள கொலை பண்ணாதான் திருப்பி இந்த உலகத்துக்குள்ள வர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாபம். இந்த சாபத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 99 பேரை ஆல்ரெடி காலி பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த லாஸ்ட் 100வது நபர் இருக்கார்ல, அவர் ஒரு பக்கா வேர்ஜினா இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நபரை தேடும் போது தான் இவங்களுக்கு கிருஷ்ணா அறிமுகமாகிறாரு. ஸோ கிருஷ்ணாவை எப்படியாவது மயக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது, அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இதுல வில்லனா வரவர் யாரு, அவரோட இன்டென்ஷன் என்ன, அண்ட் லக்ஷ்மி மஞ்சுவோட ரோல் என்ன, அவங்க எதுக்காக இதுக்குள்ள வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸோட கதை களத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய தமிழ் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. மனைவி ஒரு மாணிக்கம் அப்படின்ற படம். அதுல அர்ஜுன் ராதாலாம் நடிச்சிருப்பாங்க. ராதாக்கு அதுல ஒரே இன்டென்ஷன் தன்னோட கணவரை மயக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிகள் ஃபாலோ பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட இந்த சீரீஸ்லயும் அதே மாதிரி தான் ஹீரோயின் ஃபாலோ பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பெரிய லெவல்ல புதுமை அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இதுல வரக்கூடிய ஒருத்தருக்கும் ஒரு இன்டென்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு இன்டென்ஷன், வில்லனுக்கு ஒரு இன்டென்ஷன், லக்ஷ்மி மஞ்சுக்கு ஒரு இன்டென்ஷன். பட் எதுலையுமே ஒரு கிளாரிட்டி அப்படின்றது இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் மேக்கிங் வைஸ் பார்க்கும்போதுமே டக்குனு நாயினி சீரியலை பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இருந்துச்சு இந்த சீரிஸ் பார்க்கும்போது. வேதிகா அந்த யாக்ஷினி கேரக்டர்ல பக்காவா பொருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது ரியல் வேர்ல்டு வெர்சஸ் ஃபேண்டசி வேர்ல்டு, இதுக்கான காமன் கனெக்ஷன், காமன் லிங்க்ஸ் இதெல்லாம் நிறைய சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் இது எதுவுமே பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி பழைய புராண கதைகளையா வச்சு ஓட்டிட்டு ஜஸ்ட் லைக் தட் கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள் ஒரு விதமான பெயின்ஃபுல் வாட்சா தான் இருந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.